விளக்கை கொளுத்தி எங்க வைப்பாங்களாம்? விளக்கு தண்டின் மேல வைப்பாங்களாம். வைக்கும் போது அதுல எண்ணெய் இல்லாம இருந்தா அது பிரகாசமான வெளிச்சம் தருமா? தராது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 33வது வசனம் வாசிங்க. ஒருவரும் விளக்கை கொளுத்தி மறைவிடத்திலாவது மரக்காலின் கீழாவது வைக்காமல் உள்ளே வருகிறவர்கள் வெளிச்சம் காணும்படி அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான். பாருங்க, விளக்குன்னு சொன்னாலே அது வெளிச்சம் தரணும். திரும்பவும் சொல்றேன், விளக்குன்னு சொன்னாலே அது வெளிச்சம் தரணும். இப்ப அந்த விளக்குல எல்லாமே இருக்கு, எண்ணெய் மட்டும் இல்ல. தூக்கினா பிறகு வெளிச்சம் நல்லா கிடைக்கணும்னு சொல்லி விளக்கு தண்டின் மேல உயரமா வச்சுட்டேன். எண்ணெய் இல்லாதனால விளக்கு வெளிச்சம் தருமா? தராது. இப்பொழுது ஒவ்வொருவரும் எழும்பி பிரகாசிப்பிக்க கூடியதான ஒரு நிலைமையிலே இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆனா இவை எல்லாவற்றிற்கும் எது தேவையா இருக்கு? எண்ணெய் தேவையா இருக்கு, அபிஷேகம் தேவையா இருக்கு. இப்ப எண்ணெய் இல்ல, அந்த அபிஷேகம் இல்ல, தேவாவின் நிறைவு இல்ல. உங்களை நீங்களே சோதிச்சு பாருங்க, உங்க நிலைமை எப்படி இருக்கு நீங்களே சோதிச்சு பாருங்க. உங்க ஜெபங்களை மாற்றுங்க, நீங்க தேவ ஆவியினால் நிரப்பப்பட வேண்டுமே. ஏன்னா ஆவியானவர் ரொம்ப அவசியம். ஏன்னா அந்த ஆவியானவர் இருந்தா மட்டும்தான் அவர் உங்களை பரிசுத்தப்படுத்துவார், அவர் உங்களுக்கு ஆலோசனை தருவார், அவர் உங்களை நடத்தி கொண்டே இருப்பார். 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க. கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும். பாருங்க, இங்க தேவ ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதான ஒரு பாக்கியம் இருக்கு. ஆவியானவர் தேவை. என்னால பரிசுத்தமாக வாழ முடியல, அர்த்தம் என்ன? ஆவியானவர் உங்களுக்குள்ள இல்ல, அதான் அதுக்குள்ள அர்த்தம். தேவ ஆவியானவர் சவுலை விட்டு எடுபட்டு போனது போன்று, சிம்சோனை விட்டு சிம்சனை அறியாமல் எடுபட்டு போனது போல உங்களை விட்டு அவர் எப்பொழுதோ போய்விட்டார். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும். அப்ப ஏன் என்ன எப்பொழுதுமே செத்த ஆவி, செத்த கிரியைகள், துர்மனசாட்சி இவைகள் எல்லாம் நெருக்கி ஏவி கொண்டே இருக்கு? பரிசுத்தமாகிறது நான் விரும்பி எனக்குள்ள இல்ல, பரிசுத்த ஆவியானவர் இல்ல. அப்ப நீங்க எப்படி ஜெபம் பண்ணணும்? வேலைக்காரன் கண்கள் எஜமானின் கையை நோக்குறது போல தாழ்மையான அனுபவத்தோட நீங்க கெஞ்சி கொண்டே இருக்கணும். தாவீது ராஜாட்ட ஒரு ஜெப குறிப்பு இருந்துச்சு. 143வது சங்கீதம் 10வது வசனம். உமக்கு பிரியமான தேசிய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. பாருங்க, அநேகருக்கு எதுக்கு ஜெபம் பண்ணணும், எப்படி ஜெபம் பண்ணணும்னு தெரியல. ஆனா தாவீது ராஜாட்ட ஒரு ஜெப குறிப்பு இருந்துச்சு. டெய்லி எதுக்காக ஜெபம் பண்ணணும்? உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதித்தரணும். அப்படின்னா எனக்குள்ள நீர் ஆவியானவரை வைத்து உமக்கு சித்தமானதை மாத்திரம் எனக்குள்ள இருந்து உணர்த்தி அதை மாத்திரம் என்னை செய்ய வைத்தரலும். காரணம் என்ன? அந்த தேவ ஆவியானவர் இருக்கும்போது அவர் தேவ சித்தமான காரியத்தை எனக்கு விருப்பமாக மாற்றி அமைப்பார். அது எனக்கு விருப்பமாக அமையும் போது தேவ சித்தத்துக்கு மாறான காரியங்கள் எனக்குள்ளே உதிக்காது. தேவ சித்தத்துக்கு மாறான காரியங்கள் எதுவுமே நான் செய்ய முடியாது. தேவ சித்தமான காரியம் மாத்திரமே எனக்குள்ள இருந்து வெளிப்படும். அப்போ பரிசுத்த ஆவியால் நடத்தப்பட வேண்டுமே, ஆனால் அதற்கு ஜெபம் தேவையா இருக்கு. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலும். போதிக்கிற தேவ ஆவியானவர் நமக்கு தேவை. அவர் போதிக்கிறவர். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி. பாருங்க அந்த வார்த்தை, உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. அந்த காலத்திலேயே மனுஷன் ஜெபம் பண்றார். அந்த காலத்திலேயே மனுஷன் ஜெபம் பண்றார், ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. டெய்லி நம்ம இப்படி ஆண்டவர் நோக்கி அழுது பாருங்க, ஜெபித்து பாருங்க, உங்க கால்கள் இடறி போகாது. பாருங்க, உங்களுடைய ஜீவியம் கெட்டு போகாது. நீங்க எவ்விதத்திலும் வழி விலகி போக மாட்டீங்க. ஆவியில முன்மாதிரியான ஜீவியம் செய்வீங்க. அதுக்குதான் ஜெபம் முக்கியம், ஜெபம் முக்கியம், ஜெபம் முக்கியம்.